வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பர் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹஸ் பிகம் த வேர்ல்ட் டேஷ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர் ஆஃப் த எத்தனால், ஹைலைட்டிங் த கண்ட்ரி சிக்னிஃபிகன்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் த பயோஃபியல் ப்ரொடக்ஷன். ஸோ பயோஃபியல் ப்ரொடக்ஷனில் நம்ம இந்தியா வந்து எந்த உயரத்தை வந்து அடைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு பயோ எனர்ஜி சம்மிட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து நம்ம இந்தியா வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனில் எந்த உயரத்தை அடைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து 3rd பிளேஸுக்கு வந்திருக்கும். அதாவது நம்ம வேர்ல்டு லெவலில் 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆன் கன்சியூமர் ஆஃப் எத்தனால். ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக நியூஸில் தெரிஞ்சிருக்கும், நம்ம எத்தனால் தான் வந்துட்டு பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோலில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனால்ன்றது மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எத்தனால்ன்றது உங்களுக்கு எங்கேருந்து வருது? உங்களுக்கு நம்மளோட சுகர் கேன்லேருந்து தான் வருது. ஸோ சுகர் கேனில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் உங்களுக்கு எத்தனால் வந்து பை ப்ராடக்டாக கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அப்படி பை ப்ராடக்டாக உங்களுக்கு ஏன் அதிகமான எத்தனால் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சுகர் கேன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சுகர் கேனோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரேசில். ஸோ பிரேசில் தான் உங்களுக்கு சுகர் கேனை லார்ஜஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி. உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியான்றது இருக்குது. ஸோ இந்தியா வந்து சுகரை அதிகமாக வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறனால ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பை ப்ராடக்டாக நமக்கு எத்தனால்ன்றது கிடைக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம யூனியன் மினிஸ்டரான பிரகலாத் ஜோஷி, அதாவது கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டரான பிரகலாத் ஜோஷி வந்துட்டு இந்த பயோ எனர்ஜி கான்ஃபரன்ஸில் நம்ம இந்தியா வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்குன்றது சொல்லி காட்டியிருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரிவைஸ்டு மினிமம் வேஜ் ரேட் ஃபார் த அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் சச் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்வீப்பிங், கிளீனிங் அண்ட் லோடிங் அன்லோடிங் இன் ஏரியா ஏ எஃபெக்டிவ் ஃப்ரம் த 1st October. ஸோ இப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் வேஜ் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் வேஜ் ரேட்டை வந்துட்டு இப்போ வந்து ரிவைஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் வேஜ் ரேட்னா என்ன? உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மினிமம் வேஜ் ரேட்னா என்னன்னா, உங்களுக்கு இந்த கண்ட்ரியில் இந்த ஒர்க் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ மினிமமாக வேஜ் இருக்கணுன்றது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் உங்களுக்கு. ஸோ இது எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸும் இதை ஃபாலோ பண்ணி ஆகணுன்றது உங்களுக்கு ரூல் உங்களுக்கு. ஸோ மினிமம் வேஜ்ன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து செக்டர், அதாவது நம்மளோட வேரியஸ் செக்டர்ஸுக்கு இந்த ஒர்க்கருக்கு இவ்வளோ மினிமம் வேஜ் இருக்கணுன்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கு எவ்வளோ மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 783 per day. ஒரு நாளைக்கு வந்து 783 ரூபா கொடுக்கணுன்றது உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போலேருந்து இது வந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட 1st Octoberலேருந்து, இந்த வருஷம் 1st Octoberலேருந்து இந்த ஒரு வேஜ் ரேட் வந்து உங்களுக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன பார்த்த மாதிரி அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு 783 per day வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செமி ஸ்கில்டு ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 868 per day இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கில்டு கிளரிக்கல், வாட்ச் அண்ட் வார்டு, அதாவது வித்தவுட் ஆர்ம்ஸில் இருக்கிறது, அதாவது ஸ்கில்டு கிளரிக்கல், வாட்ச் அண்ட் வார்டு, ஆர்ம்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுற பர்சனுக்கு வந்து உங்களுக்கு 954 per day வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அண்ட் வந்துட்டு ஹைலி ஸ்கில்டு வாட்ச் வார்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1035 per day வந்து கொடுக்கணுன்றது கவர்மெண்ட் தரப்புல இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which two organizations signed a memorandum of understanding to develop advanced lightweight bulletproof jacket. ஸோ வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தயாரித்துக்காண்டி எந்த 2 ஆர்கனைசேஷன் வந்துட்டு இப்போ MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் அண்ட் IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியும் தான் உங்களுக்கு இந்த ஒரு MOUல வந்துட்டு மெயினாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு நம்ம இந்தியாவிலே வந்து லைட் வெயிட்டான ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தயாரிக்க போகிறாங்க. ஸோ இது என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட் ஆன் பாலிமர்ஸ் அண்ட் வந்து கார்பேட் செராமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ஒரு லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து தயாரிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபேஷன் ட்ரெண்ட் புக் லான்ச் பை த யூனியன் மினிஸ்டர் டெக்ஸ்டைல் ஸ்ரீ கிரிராஜ் சிங் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ்? ஸோ வந்துட்டு நம்மளோட யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அந்த விஷன் நெக்ஸ்ட்ன்ற கான்ஃபரன்ஸ் நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்போம். அந்த கான்ஃபரன்ஸ் அப்போ ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த புக்கை வந்து என்ன, அது நேம், அது எதுக்காண்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கோட நேம் வந்து பரிதா 24x25 தான் அந்த புக்கோட டைட்டில் உங்களுக்கு. ஸோ எதுக்காண்டி இந்த புக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எய்ம் டு ப்ரொமோட்டிங் இந்தியன் டெக்ஸ்டைல். ஸோ இந்தியன் டெக்ஸ்டைலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த புக்கில் வந்துட்டு மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி இயர்ஸ் ஹாஸ் த சென்ட்ரல் சில்க் போர்ட் கம்ப்ளீட்டட் இன் 2024? ஸோ ரீசெண்டாக சென்ட்ரல் சில்க் போர்டு வந்துட்டு அவங்களோட பிளாட்டினம் ஜூப்ளி அவார்டு வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்காண்டி இந்த அவார்டு, இந்த ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 75 இயர்ஸை வந்துட்டு டோட்டலாக இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு 75 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணனால இந்த ஒரு பிளாட்டினம் ஜூப்ளி கான்ஃபரன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த சென்ட்ரல் சில்க் போர்டுன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரில் தான் இந்த சென்ட்ரல் சில்க் போர்டு இருக்குது. ஆக்சுவலாக எங்களோட ஒர்க்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் சில்க் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட், ஸோ வந்துட்டு என்னென்ன சில்க் ப்ரொடக்ஷன் அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்னா மேற்கொள்றது இந்த சென்ட்ரல் சில்க் போர்டாக தான் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன் விச் இயர் டிட் த கொல்கத்தா ட்ராம் சிஸ்டம்ஸ் பிகின் இட்ஸ் சர்வீஸ் அண்ட் ஃப்ரம் விச் கண்ட்ரி வேர் த ஃபர்ஸ்ட் கார்ஸ் இம்போர்ட்டட். ஸோ வந்துட்டு கொல்கத்தா ட்ராம் சிஸ்டம் வந்துட்டு எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க, எங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டினோட நோக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்க ட்ராம் சிஸ்டம் இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட், அதாவது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதாவது நம்ம இந்தியாவோட ட்ராம் சிஸ்டம் இருக்கிற ஒரே ஸ்டேட் அண்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா தான். இப்போ அதை டிஸ்கண்டினியூன்றது பண்ண போறாங்க. ஸோ அப்போ இதோட ஹிஸ்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இந்த சர்வீஸ் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 1973 இங்கிலாந்துல இருந்தா உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது 1873 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காரை எங்கேருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு இம்போர்ட்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இது 19th century தான் இந்த கொல்கத்தா சிட்டியில் ட்ராம்ப்ன்றது சர்வீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா February 24, 1873 தான் இந்த ஒரு சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோ ஆர் வந்துட்டு இன்ஜினை வச்சு புல் பண்ணவோ இல்லாமல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஹார்ஸை வச்சு தான் இந்த ஒரு சிஸ்டம் வந்துட்டு ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் சிட்டி ஏஷியாவில் தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை 1902 தான் இதில் எலக்ட்ரிக்கல் ட்ராம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல கொல்கட்டாவில் இது ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எஸ்பிளண்டே அண்ட் கிடோப்பூர்ன்ற ரெண்டு பிளேஸுக்கு நடுவில் தான் வந்து கொல்கட்டாவில் இந்த ட்ராம் சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா விச் டூ கம்பெனிஸ் ஹஸ் பார்ட்னர் டு லான்ச் அ மை பிஸ் கிரெடிட் கார்டு டிசைன் ஃபார் த சோலோ ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் சோலோ ப்ரொமோட்டர்ஸ் காண்டி ஒரு பிரத்யேகமான ஒரு கிரெடிட் கார்டை எந்த ஒரு ரெண்டு ஆர்கனைசேஷனும் வந்து சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் அண்ட் மாஸ்டர் கார்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு கிரெடிட் கார்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு என்ன டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு மை பிஸ்ன்ற கிரெடிட் கார்டு சிஸ்டம் யாருக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா சோலோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வந்துட்டு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த ஒரு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ன்றது கொடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச், டிராவல் இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் சர்வீஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்துட்டு அந்த உங்களுக்கு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான நீங்கள் மாலுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்பென்சிவான ஐட்டம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் வந்து இது கிரெடிட் கார்டிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறதா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. So நமக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா which bank has launched the first pro branded credit debit card with easymytrip.com by public sector bank in India. So வந்து இந்தியாவில் எந்த ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ப்ரோ பிராண்டட் கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேங்க் ஆஃப் பரோடா தான். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்துட்டு easymytrip.com கூட உங்களுக்கு டிராவலிங் கிரெடிட் கார்டு, அதாவது இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க நிறைய டிராவல் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு நிறைய டிராவல் பண்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய ஏர்போர்ட்ஸ் அண்ட் வந்து நிறைய டிராவல் ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இது முழுக்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல முறையா ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் டிராவல் கார்டு ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் ஆஃப் பரோடா தான். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த அமாங் த எக்கனாமிக்ஸ் இன் விச் ரீஜன் ஆல்சோ அமாங் இன் விச் குரூப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ எந்த ரீஜன்ல உங்களுக்கு நம்ம இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் வந்திருக்காங்க, அதாவது குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் ரேங்க்ல நம்ம இந்தியா வந்துட்டு எந்த ஒரு ரீஜன்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் அண்ட் சவுத்தர்ன் ஏஷியா லோயர் அண்ட் மிடில் இன்கம் எக்கனாமிக்ஸ் கண்ட்ரில தான் உங்களுக்கு இவங்க வந்து இந்த ஒரு கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட்ன்றது வந்திருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 133 குளோபல் எக்கனாமிக்ஸ்ல வந்து 39 இடத்துல வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் அண்ட் சவுத்தர்ன் ஏஷியா கிட்ட தான் உங்களுக்கு 10 அமாங் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து டாப் இனோவேஷன் கிளஸ்டர் சிட்டிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை, டெல்லி, பெங்களூர் அண்ட் சென்னை. ஸோ இந்த 4 சிட்டிஸ் தான் உங்களுக்கு டாப் இனோவேஷன் கிளஸ்டர்ஸ் இது கேட்டகரியில் வராங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 2015 81st பிளேஸில் இருந்தோம். இப்போ 2024 வந்து 39th பிளேஸுக்கு நம்ம வந்து முன்னேறி போயிருக்குதுன்றது இந்த ஒரு ரிப்போர்ட்டில் நமக்கு தெரியுது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த டெல்லி ஹைகோர்ட். ஸோ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யாரா இருக்காங்க, யாரை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மன்மோகன்ற இவரை தான் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் தான் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 ஹை கோர்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம யூனியன் லா மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம் மெக்வால் தான் நம்ம யூனியன் லா மினிஸ்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி ஹைகோர்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ், மேகாலயா ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட், ஜம்மு காஷ்மீர் லடாக் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட், ஜார்க்கண்ட் ஹைகோர்ட். ஸோ இந்த 8 ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ சீஃப் ஜஸ்டிஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா விச் பிளேயர் கிளின்ஸ் த IBSF World 6 red title with the 6-2 victory over the Pakistan Asghar Iqbal. ஸோ அஸ்கர் இக்பாலை வந்துட்டு IBSF World Championshipல யார் வந்துட்டு டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமல் சாவ்லான்ற இந்த ஒரு பர்சன் தான் வந்துட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்த IBSF World 6 ரெட் டைட்டில்ன்றது என்ன டைப் ஆஃப் டோர்னமெண்ட்? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னூக்கர் கேம்ன்ற டோர்னமெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம இந்தியன் பிளேயராக இருக்கிற கமல் சாவல் தான் உங்களுக்கு பாகிஸ்தான் சேர்ந்த அஸ்கர் இக்பாலை வந்து டிஃபீட் பண்ணி இந்த கேம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா with which country victory that did Rishabh Pant re-enter the top 10 டெஸ்ட் பேட்டிங் ரேங்கிங்ஸ். ஸோ வந்து ரிஷப் பண்ட் வந்துட்டு இப்போ டெஸ்ட் பேட்டிங் ரேங்கிங்ல வந்துட்டு 10வது இடத்துக்குள்ள வந்திருக்காரு. ஸோ 10வது பிளேஸ்க்குள்ள இப்போ ரீஎன்ட்ரி ஆயிருக்காரு. ஸோ இந்த ரீஎன்ட்ரின்றது எந்த ஒரு மேட்ச், அதாவது எந்த ஒரு மேட்ச் கண்ட்ரி கூட இவர் விளையாடும் போது இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை இவர் மேக் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களாதேஷ் கூட நம்ம இந்தியா விளையாடும் போது அதில் அதிக ரன் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு ரிஷப் பண்ட்ன்றது உங்களுக்கு 10th அதாவது டெஸ்ட் பேட்டிங் ரேங்கிங்ல 10வது ரேங்க்குள்ள வந்து ரீஎன்ட்ரின்றது ஆயிருக்காரு இவர். ஸோ எவ்வளோ பாயிண்ட் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 731 பாயிண்ட் ரேட்டிங்கில் உங்களுக்கு இந்த 10th பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு ரிஷப் பண்ட் வந்து வந்திருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸோட தான். தேங்க்யூ.